அனைவருக்கும் வணக்கம். நான் ஸ்டாலின், மாநில ஒருங்கிணைப்பாளர், நாம் தமிழர் கட்சி. நேற்று பார்த்தீங்கன்னா இந்த தற்கொலை கூட்டத்திலிருந்து ஒரு பொதுக்கூட்டம் ஒன்று நடத்தியிருக்காங்க. அது தெருமுனை கூட்டமா பொதுக்கூட்டமான்ட்டு அண்ணன் சீமானை எதிர்க்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேச ஆரம்பிச்சிருக்காரு. அந்த நிர்வாகி அவர் பேச துவங்கும் போது இஸ்லாமியர்களை முதுகில் சுட்டு கொன்ற தலைவரை பற்றி, யாரை பற்றி, ஈழ விடுதலை போராட்டத்தை முன்னின்று நடத்திய ஒப்பற்ற தலைவரை பற்றி அவன் பேசியிருக்கான். இஸ்லாமியர்களை முதுகுல சுற்று, இவர் என்னமோ அந்த இடத்துல இருந்த மாதிரியும் இவர் கூட இருந்து பார்த்த மாதிரியும் பேசியிருக்காரு. அங்க இருக்க மக்களே இந்த விடுதலை புலிகள் பண்ணல. ஏன் அது நடந்திருக்கு அப்படின்னா, இலங்கையோட உளவு பிரிவு என்ன பண்ணிருக்கு, அந்த நேரத்தில் இலங்கையை சார்ந்த வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்து இஸ்லாமிய நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டிருக்காரு. அந்த பயணம் மேற்கொள்ளும் போது இஸ்லாமிய நாடுகள் ஆதரவு பெறுறதுக்காக இங்க என்ன பண்ணிருக்கு, இலங்கை உளவு பிரிவு என்ன பண்ணிருக்குன்னா, நம்முடைய புலிகளோட உடைகளை அணிந்து கொண்டு, ராணுவ உடை அணிந்து கொண்டு அந்த இஸ்லாமியர்களை கொண்டு இருக்காங்க. அவங்க தமிழ்நாட்டிலும் கொண்டு இருக்காங்க, இஸ்லாமியர்களை மாத்தி மாத்தி. இது வந்து புலிகள் அமைப்பே வந்து மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க. இதை நாங்க பண்ணல, தலைவரே தெரிவிச்சிருக்காரு. அண்ணன் சீமான நேரடியா பார்க்கும்போது அண்ணன் சீமான் கிட்ட தலைவர் சொன்ன வார்த்தையா வந்து அண்ணன் இமாயும் கபீர் பேசியிருக்காரு. தம்பி, சிங்களவனே நான் வந்து கொல்ல மாட்டேன், எனக்கும் ராணுவத்துக்கு தான் சண்டை, சிங்கள பொதுமக்களை, அப்பாவி மக்களை நான் அந்த மாதிரி பண்ணது கிடையாது, நம்முடைய ராணுவம் பண்ணது கிடையாது, நம்முடைய தமிழ் பேசுகின்ற இஸ்லாமிய மக்களை நான் பண்ணுவேனா அப்படின்னு தலைவரே கேட்டிருக்காரு, சொல்லியிருக்காரு. அண்ணன் கேட்டதுக்கு தலைவர் சொல்லியிருக்காரு. நீங்க பாருங்க, உலகத்துல ஒரு ராணுவத்துல எந்த கட்டுப்பாடும் இல்லை. ஒரு கட்டுப்பாட்டான ராணுவ கட்டுப்பாடுனா அந்த மாதிரி ஒரு கட்டுப்பாட்டுல ஒரு ராணுவம் உலகத்துல அந்த மாதிரி ஒரு ராணுவமே கிடையாதுன்ற பேர்ல ஒரு ராணுவத்தை வச்சிருந்தாரு. இது என்னமோ இவங்களுக்கு விடுதலை புலிகளை பத்தி என்ன தெரியும் தெரியல, தலைவரை பத்தி என்ன தெரியும் தெரியல, அங்க நடந்த போராட்டம் எதுக்குன்னு இவங்களுக்கு தெரியல. ஒட்டுமொத்த உலகமே சேர்ந்து ஒரு போரை நடத்துச்சுன்னா அது வந்து ஈழ போர் தான். ஒரு ஒப்பற்ற தலைவரை கொலைகாரன், ஒரு கொலைகாரனை வந்து தலைவரா வச்சிருக்கன்னு ஒருத்தன் பேசுறான் அந்த மேடையில. அது ஒன்றும் பெரிய ஆச்சரியத்துக்கு படக்கூடிய விஷயம் ஒன்றும் இல்லை. ஏன்னா ஈழ போர் நடக்கும் போது இங்க வந்து இவர் ஒரு கூட்டத்தை போட்டு, யாரு அவங்க பெரிய அணில் தற்கொலை விஜய் இருக்காருல்ல, இங்க வந்து ஈழ மக்களுக்காக ஒரு கூட்டத்தை போட வேண்டியது. அங்க போய் காங்கிரஸ்ல ராகுல் காந்தி கிட்ட இளைஞர் காங்கிரஸ்ல பொறுப்பு கேட்க வேண்டியது. எப்படி, யார் நம்ம கொண்டானோ அவன் கையில போய் பொறுப்பு கேட்க வேண்டியது. இங்க வந்து அவனை எதிர்த்து இங்க ஒரு கூட்டம் போட வேண்டியது. இவங்க தலைவரோட பவுசம் அவ்வளவுதான். இப்போ வேளாங்கண்ணில நடந்த அந்த மக்கள் சந்திப்பு, இந்த 41 பேர் கொள்றதுக்கு முன்னாடி வேளாங்கண்ணில ஒரு சந்திப்பு பண்ணாரு. அங்க பேசும்போது இந்த தற்கொலை விஜய் பேசியிருக்காரு, தாய் போல இருந்த தலைவரை இழந்து வாழ்ற ஈழ மக்களுக்கு நம்ம வந்து ஆதரவா இருக்கணும் அப்படின்னு நீங்க பேச வேண்டியது. கொன்ன ராகுல் காந்திக்கு ஆதரவா அங்க இருக்க வேண்டியது. ஒட்டுமொத்த காங்கிரஸ் விஜய்க்கு ஆதரவா இருக்கு. காங்கிரஸுக்கு தெரியும் தமிழக மக்கள் காங்கிரஸை மன்னிக்க மாட்டாங்கன்ட்டு, அதனாலதான் திமுக கூட ஒட்டின்னு இருக்கு. இப்ப திமுக இல்லாம ஆட்சி அதிகாரத்துல தான் வரணும், பங்கு பெறணும் தான் விஜயை வந்து காங்கிரஸ் நேரடியா இறக்கிருக்கு, பிஜேபி இறக்கி இருக்கு. விஜய் வந்து ஒரு மல்டி ப்ராடக்ட், பல பேரோட ப்ராடக்ட் அவரு. நீ சொல்ற என் தலைவர் வந்து கொலகாரன்ட்டு, சரி, ஒரு நாடு, தனி நாடு மிகப்பெரிய கனவு. ஒரு மொழி பேசுகின்ற மக்களுக்கு தனி நாடு என்பது மிகப்பெரிய கனவு. தனி நாடு அமைக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். ஒரு தனி நாடு கேட்டு போராடிய ஒரு தலைவனை, டே நீ தற்கொலை, உனக்கு வரலாறு தெரியுமாடா, 25 வருஷம் அரசியல் பேசுறேன்ற, உனக்கு ஈழ வரலாறு தெரியுமா, தமிழக அரசியலை பத்தி தெரியுமா உனக்கு? பெரியார வந்து இஸ்லாமிய பொண்ணுங்களை வச்சு பெரியார பேசிட்டோமா நாங்க மேடையில. அதனால இவரு அவங்க கொள்கை தலைவர், நீ பெரியார் கொள்கை தலைவர், பெரியாரோட எந்த கொள்கையை நீ ஏத்துக்கிற? பெரியாரோட கடவுள் மறுப்பு கொள்கையை நாங்க ஏத்துக்க மாட்டோம்னு உங்க தலைவர் சொல்லிட்டாரு. அப்புறம் பெரியார் கொள்கையே ஒண்ணுமே இல்லையே. பெரியாரோட கொள்கையே கடவுள் மறுப்பு தானே. பெண் அடிமைத்தனம், சாதிய வேற்றுமை எல்லாமே வந்து கடவுளால தான் நடக்குது. அதனால கடவுளை வந்து நாங்க வழிபட மாட்டோம், பகுத்தறிவுக்கு ஒவ்வாதது கடவுள் அப்படின்ட்டாரு. அவரோட கடவுள் மறுப்பை நீ ஏத்துக்கல அப்படின்னா நீ பெரியார் உங்க கொள்கை தலைவரே கிடையாது, ஈவேரா உங்க கொள்கை தலைவரே கிடையாது. ஈவேரா பேசுற, ஈவேரா என்னடா பெரிய கடவுளா? ஈவேரா உங்க கொள்கை தலைவர் தானே. கர்ப்பப்பை யாரு தெரியல சொல்றாரு, போய் உங்க வீட்டுல இருக்க பொம்பளைங்கிட்ட கர்ப்பப்பை அறுத்து தூக்கி போட்டு பார்ப்போம். தாலி அறுக்க சொல்லிருக்காரு, போய் தாலி அறுத்து பார்த்து பார்ப்போம் உங்க வீட்டுல. ஈவேரா பேசினாரா, இவர் கோபம் வந்துச்சா, அதனால தலைவர் பிரபாகரன் இவர் பேசுவாராம். தலைவரை பத்தி உங்களுக்கு என்னடா தெரியும்? அங்க நடந்த ஈழ போராட்டம் ஈழ போர் எதுக்காக நடந்தது தெரியுமா?
திரிகோணமலையை யார் கைப்பற்றுறது? இந்த பக்கம் சீனாவா, அந்த பக்கம் அமெரிக்காவா? எல்லா நாடுகளும் சேர்ந்து ஒத்துழைச்சது. அந்த இஸ்லாமிய அமைப்பை சார்ந்த தலைவர்கள் இஸ்லாமிய நாடுகளுக்கு சென்று புலிகளுக்கு எதிராக எல்லா வேலையும் செஞ்சிருக்காங்க. அந்த அரசியல் உனக்கு தெரியுமா? 41 பேர் செத்தவன விட்டு ஓடுன தலைவன்றாரு. உன் தலைவன் அட்டை கத்தி, என் தலைவன் ஒரிஜினல் கத்தி. உன் தலைவர் டம்மி துப்பாக்கி, நாங்க ஒரிஜினல் துப்பாக்கி. அவன் ரீலு, நாங்க ரியலு. எவ்வளவு பெரிய தலைவரை நீ அசால்ட்டா பேசிட்டு அதுக்கு சொல்ற. எல்லாரும் நானும் வருத்தப்படுவாங்கனாலும் நான் மன்னிப்பு கேட்கிறேன். அப்போ உன் மனசுல தலைவரை பத்தி தப்பான எண்ணம் தான் இருக்கு. உன் மனசுலயே அதான் இருக்கும், உன் தலைவர் விஜய் மனசுலயே அதான் இருக்கும். காங்கிரஸ் போய் நிக்கிறான், அவன் நம்ம தலைவர் மேல அக்கறையா இருப்பானா? மக்கள் மேல அக்கறையா இருப்பானா? அவன் என்னைக்கு காங்கிரஸ் கிட்ட போனவனா அன்னில இருந்து காங்கிரஸ் கூட தான் இருக்கான். 1,24,000 பேரை சாவடிச்சது காங்கிரஸ். காங்கிரஸ் தான் துணை நின்றது. ராஜபக்ஷ மகன் உனக்கு ட்விட்டு போடுறான், உனக்கு வாழ்த்து தெரிவிக்கிறான், உன் தலைவன் விஜய்க்கு வாழ்த்து தெரிவிக்கிறான். இந்த பக்கம் காங்கிரஸ் கூட கையை கொடுக்க வேண்டியது. 41 பேர் செத்தாங்க, விட்டு ஓடனா அவன் தலைவனா? தனி நாடு கேட்டு தன் குடும்பத்தை களத்துல நின்று வீரமா சண்டை போட்டு எங்க தலைவர் தலைவன்டா. என் தலைவனை பேசுறதுக்கு ஒரு தகுதி இல்லை. நீ தலைவன் சொல்றல, தலைவா தலைவன் டைம் டு லீட் அப்படின்னு போட்டோம்னா அம்மையா ஜெயலலிதா கூப்பிட்டு ஒரு மிரட்டு தான். போய் அப்படி கையை கட்டி நின்ட்டாங்க. நின்று மன்னிப்பு வீடியோ போட்டவன் அவன் உனக்கு பெரிய தலைவர், எங்க தலைவர் தலைவர் இல்லையா? தலைவன் டைம் டு லீடு. இந்த ஒரு வார்த்தைக்கோசம் ஜெயலலிதா பண்ண ஒரு அமக்கலத்துக்கு ஓடி போய் நின்னான் வாசல்ல, ஜெயலலிதா வீட்டு வாசல்ல. பார்க்கல ஜெயலலிதா தெத்தி விட்டாங்க. ஜெயலலிதாவோ கருணாநிதி இருந்தா நீ இந்த இவ்வளவு வேலை பண்ணிருப்பியா? நீ அந்த அளவுக்கு தைரியம் இருக்கா உனக்கு? மிகப்பெரிய ஆளுங்களை நீங்க பார்க்கக்கூடிய கருணாநிதி ஜெயலலிதா இருக்கும் போது அவங்களை எதிர்த்து இந்த களத்துக்கு வந்தோம் நாம் தமிழர் கட்சி. எந்த புலிக்கொடியை தூக்கக்கூடாது, எந்த தலைவனை காட்டக்கூடாதுன்ட்டு சட்டம் போடுறாங்களோ, காவல்துறை எவ்வளவு அடக்குமுறை பண்ணாலோ அதே புலிக்கொடியை தமிழ்நாட்டில் ஏற்றி ஒவ்வொரு தெருக்களிலும் தலைவரோட படத்தை வைக்க வச்சது அண்ணன் செந்தமன் சீமான். என்னடா தெரியும் அரசியலை பத்தி உங்களுக்கு? நாம் தமிழர் கட்சி இது கட்சி உண்மையே ஒரு சாதாரண நல்ல கை கட்சி நினைச்சுனியா? உன் கட்சி இன்னொரு திமுக, உன் கட்சி இன்னொரு அதிமுக, உன் கட்சி இன்னொரு காங்கிரஸ், உன் கட்சி இன்னொரு பிஜேபி. ஆனால் எங்கள் கட்சி போல இதுவரை எந்த கட்சியும் இல்லை, இது வரப்போவதும் இல்லை. நாம் தமிழ் கட்சி. எங்க மழலையர் பாசறைகிட்ட பேசுறா, நீ மேடை போட்டு தர மழலையர் பாசறைகிட்ட பேசுறா. கனிம வளம், மண் வளம், நீர் வளம், மக்களுக்கான கல்வி, இலவச கல்வி, தரமான கல்வி, இலவச மருத்துவம், தரமான மருத்துவம், நல்ல குடிநீர், தரமான குடிநீர் அனைவருக்கும் இலவசம். சரி, ஒன்னும் இல்ல 10 நிமிஷம் பேசுறாரு விஜய். பேப்பர் இல்லாம பேச சொல்லு மக்கள் பிரச்சனைய. சரி, மக்கள் பிரச்சனை விட்டுரு. உன் கட்சியோட கொள்கைய விஜய பேப்பரை பார்க்காம ஒரு 10 நிமிஷம் பேச சொல்லு. இல்ல நீ தான் போட்டு பேசு, உன் கொள்கை என்னன்னு சொல்லு பார்ப்போம். வரலாறு திரும்ப 1967. 1967 என்ன பண்ண? உன் கொள்கை தலைவர் காமராஜரை தோக்கடிச்சுட்டு திமுக வந்தது, அதுதான் வரலாறு. அப்புறம் 1976 வரலாறு திரும்புது, எம்ஜிஆர் வந்துட்டாரு. யாரை தோக்கடிச்சு? திமுக தோக்கடிச்சு எம்ஜிஆர் வந்துட்டாரு. எம்ஜிஆரோட ஆட்சியை தருவேன். எம்ஜிஆரோட ஆட்சி என்னன்னு தெரியுமா உனக்கு? அது ஒரு விளம்பர மாடல். எம்ஜிஆரோட ஆட்சி ஒரு விளம்பர மாடல். இங்க பாரு, இந்த தமிழ்நாட்டில் இந்தியாவில் தலைவரை திட்டானா அவன் ஒன்று காங்கிரஸ்காரனா இருப்பான், இல்ல பிஜேபியா இருப்பான், இல்ல திமுக காரனா இருப்பான். அதுக்கு அடுத்து இப்ப நீங்க சேர்ந்துருக்கீங்க அந்த லிஸ்ட்ல. ஏன் திமுக காரன் தலைவரை திட்டானா, தலைவர் தமிழ்நாட்டுக்கு வரும்போது எம்ஜிஆரை போய் பார்த்துட்டாரு, கருணாநிதியை பார்க்கல. எம்ஜிஆரை போய் பார்த்துட்டாரு. இந்த கருணாநிதி என்ன பண்றாரு? தலைவருக்கு எதிராக இன்னொரு அமைப்புகளை ஊக்கப்படுத்துறாரு. டெசோ டெலோ அந்த மாதிரி அமைப்புகளை ஊக்கப்படுத்துறாரு. அப்பத்துல இருந்து நம் தலைவர் மீது கருணாநிதிக்கு ஒரு தனிப்பட்ட வன்மம். அதுதான் ஈழ போர்ல அந்த நாள் தான் தான் தலை, இந்த தமிழினத்துக்கு கருணாநிதி தான் தலைவனா இருக்கணும்னு நினைச்சதுனால்தான் நம்ம அந்த நேரத்தில் அதிகாரத்தில் இருந்த போது நம்ம கைவிட்டா இந்த கருணாநிதி. பெரியார், நீ சொல்ற பெரியார் வாழ போன இடத்துல நாடு கேட்கலாமான்னு சொன்னால்தான் உங்க பெரியார் ஈவேரா ஈர வெங்காயம். வாழ போன நாடு இலங்கை. இவர் பெரிய அறிஞர் மாதிரி. இந்த ஆளே ஒன்றும் படிக்கல, மிகப்பெரிய படிச்ச வரலாற்று அறிஞர் மாதிரி வாழ போன இடமா. நம்ம சொந்த பூமி இலங்கை, குமரி முதல் இலங்கை வரை நாம பரவி வாழ்ந்திருக்கோம், தமிழர்கள் பரவி வாழ்ந்திருக்கோம். பாரத நாடு பைந்தமிழர் நாடு. நீங்க வாங்கடா, ஒரு மேடையை போடுவோம், எங்களை மழலை பாசர் அனுப்புறேன், உங்களை மிகப்பெரிய பேச்சாளர் யாரோ அவங்க அனுப்பு, பேசுவோம் தலைவரை பத்தி. இலங்கை முஸ்லீம் காங்கிரஸோட தலைவரை போய் சந்திச்சு ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க. மீண்டும் அவங்களுக்கு மீள் குடியமர்த்துங்கன்னு சொல்றாங்க இஸ்லாமியர்களை. அந்த ஒப்பந்தத்தை போடும் போது காலையில பேச்சுவார்த்தை ஆரம்பிக்குது, சாயந்தரம் வரைக்கும் பேச்சுவார்த்தை நடக்குது.
அப்போ அந்த இலங்கை முஸ்லிம் காங்கிரஸோட தலைவர் வந்து என்ன பண்றாரு, மதிய நேரம் தொழுகிற நேரம் வந்துச்சு. ஐயோ தொழுகிற நீ தொழுவ முடியாது போல இருக்கு அப்படின்னு அந்த இஸ்லாமியர்கள்லாம் நினைக்கும் போது நம்முடைய தலைவர் பாசமிகு தலைவர் மேதுக்கு என்ன பண்ணியிருக்காரு, நீங்க வந்து தொழுகிற நேரம் இது, உங்களுக்கான தண்ணியும் இடமும் தயார் பண்ணி வச்சிருக்கேன், நீங்க தொழுதுட்டு வாங்க அப்புறம் பேசலாம் அப்படின்ட்டு. இப்படியாப்பட்ட தலைவரான இஸ்லாமியர்களை கொண்டு இருப்பாரு. அந்த தலைவர் அந்த ஒப்பந்தம் அந்த பேச்சுவார்த்தை முடிஞ்ச அப்புறம் 2002 வெளில வந்து பேட்டி கொடுக்குறாரு. என்னன்னு பேட்டி கொடுக்குறாரு தெரியுமா, நான் கடுமையானவங்க நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா தலைவர்கிட்ட பேசும்போது தான் தெரியுது அவங்க மிகவும் அன்பானவர்கள் பாசமானவர்கள். அவங்க என்ன சொல்றாங்க, அப்ப கூட அவர் என்ன சொல்றாரு, அந்த காங்கிரஸ் கமிட்டி தலைவர் வந்து என்ன சொல்றாரு, இஸ்லாமியர்கள் தமிழர்கள் தான், ஆனா இஸ்லாமியர்களுக்கு ஒரு அரசியல் அதிகாரம் வேணும், அதை வந்து அவர் நல்லா தான் புரிஞ்சு வச்சிருக்காரு, நாங்க தான் தப்பா நினைச்சிட்டு இருக்கோம், கடுமையானவர்கள் நாங்க தான் தப்பா நினைச்சிட்டு இருக்கோம். அவர்கிட்ட பேசிட்டு அப்புறம் தான் தெரியுது அவர் இவ்வளவு வந்து அன்பாவும் பாசமாவும் இருக்காரு, அவருடைய தத்துவமே வேற, அவர் தத்துவ ரீதியா அவருக்கு நல்ல புரிதல் இருக்கு இஸ்லாமியர்களை பத்தி அப்படின்னு உங்க இலங்கை முஸ்லிம் காங்கிரஸோட தலைவர் வந்து பேட்டி கொடுத்திருக்காரு. நீ என்னமோ அந்த நாட்டில் இருந்த மாதிரி இப்படிதான் திணிச்சு அப்படியே திணிச்சுன்னு இருக்கீங்க. தமிழக இஸ்லாமியர்கள்ட்ட இப்படிதான் ஒவ்வொருத்தரும் சொல்றது, இஸ்லாமியர்கள் கொலை பண்ணிட்டாங்க, அதை வச்சுதான் நாடு நாடா போய் இலங்கையில இருக்கிற அந்த அதிபர் பாருங்க உங்க இஸ்லாமியர்கள் வந்து பண்ணிட்டாங்கன்ட்டு மிகப்பெரிய பணத்தை திரட்டி எடுத்துன்னு வந்தான் நிதியா ராணுவத்துக்கு. இந்த வரலாறு உனக்கு தெரியுமா? கொலை பண்ணாருன்ற என் தலைவர் ராணுவத்தை தவிர பொதுமக்களை இந்த இடத்துல ஒரு இடத்துல கொலை பண்ணாங்க, ராணுவ படை ஒரு பொண்ணை கற்பழிச்சிருக்கு, ஒரு குழந்தைய கொலை பண்ணிருக்கு, பொதுமக்களை கொலை பண்ணிருக்காங்க, ஏதாவது ஒரு இடத்துல காட்ட முடியுமா? ஒரு அணையை உடைச்சு விட்டா ஒட்டுமொத்த ஊரம் அடிச்சுன்னு போயிடும், இலங்கை ராணுவமே செத்துறன்னு ஒரு நிலைமையில அந்த அணையை உடைக்க கூடாது, அது அடுத்த தலைமுறைக்கான வளம் அது அப்படின்னு சொல்லி அந்த போர் தந்திரத்தை வேணான்னு சொல்லி நிறுத்தினவர் எங்க தலைவர். என் தலைவர் பொதுமக்களுக்கான தலைவர், அனைத்து மொழி பேசுற மக்களும் நேசிக்கக்கூடிய தலைவர். இன்னைக்கு கூட இலங்கையில மிகப்பெரிய பொருளாதார வீழ்ச்சி நடக்கும் போது சிங்களவர்கள் சொன்ன வார்த்தை, தலைவர்கிட்டே இந்த நாடை கொடுத்திருக்கலாம், இந்த நாடு நல்லா இருந்திருக்கும், பிற மொழி பேசுற நம்ம எதிர்க்கிற நம்ம அழிக்கிறோம்னு நினைக்கிற அவனே வந்து மாறிட்டான்டா சிறந்த தலைவர் மேதுக்குதான் அப்படின்ட்டு. நீங்க ஏன்னா இன்னும் மாறாம இருக்கிறீங்க? நீ இன்னும் சொல்லி என்ன இருக்கிற கட்சி அந்த மாதிரி, அந்த பக்கம் காங்கிரஸ் கிட்ட கை கொடுக்க வேண்டியது, அந்த பக்கம் ராஜபக்சே கிட்ட பையன் கிட்ட நல்லா பேச வேண்டியது, இங்க வந்து நீலி கண்ணீர் வடிக்க வேண்டியது. நீங்க என்னைக்கு ஈவேராவ அந்த ஈர வெங்காயத்தை உங்களோட கொள்கை தலைவராக ஏத்தீங்களோ அப்பவே உங்க கட்சி ஒன்னும் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. அன்னைக்கே என்ன சொல்லிட்டாரு, இது கூட இதுக்கப்புறம் இவங்க கூட பேசி ஒரு பிரயோஜனமும் இல்ல, இவங்க நாம எதிர்க்க வேண்டிய இன்னொரு திராவிட கும்பல்ட்டு. விஜய் வந்து இப்போ அதுல மன்னிப்பு கேட்கும்போது சொல்றாரு, நம்ம கட்சி தமிழ் தேசியம் பேசுற கட்சி. எது உங்க கட்சி தமிழ் தேசியம் பேசுதா? உங்க கட்சி தமிழ் தேசியம் பேசியிருந்தா ஈவேரா தூக்கி போட்டு இருப்பீங்களா? விஜய் என்ன சொன்னார்னா, திராவிடமும் தமிழ் தேசியம் இந்த மண்ணின் இரு கண்கள் தான் சொன்னார் தவிர உங்க கட்சியோட கொள்கைன்னு சொல்லியே. நீங்க எந்த இடத்துல ஒரு இடத்துல தமிழ் தேசியம் பேசிருக்கீங்க சொல்லு பாப்போம். மீனவர் பிரச்சனைக்காக நான் அப்பவே போய் மீனவர் பிரச்சனை போராட்டத்துல போயிட்டு 4 குத்துசாங்க என் படத்துல இருக்க வந்து பாருங்கன்னு சொன்னால் தானே உங்க ஆளு. நீ நல்லா ஆம்பளை, சரி நேருவா ஒரு டிபேட் வச்சுப்போம், தலைவரை பத்தி நீயும் பேசு நானும் பேசுறேன், ஈவேரா பத்தி நீயும் பேசு நானும் பேசுறேன். உனக்கு இஸ்லாமிய பெண்களை வச்சு ஈவேராவை பேசிட்டாங்க. இந்த ஈவேரா இஸ்லாமியர்களை துளுக்க இவெல்லாம் இந்த நாட்டில் இருக்கக்கூடாது ஆப்கானிஸ்தான் போன்னு சொல்லும் போது என்னடா பண்ணி இந்த வாயில எதா வச்சிருந்த? இஸ்லாமிய பெண்களை வச்சு ஈவேராவை பேசிட்டாங்க. இன்னமும் பேசுவோம், இதுக்கு அதிகமாகவும் பேசுவோம். இன்னும் எவ்வளவு பேர் பேச போற? நீ இப்ப பேசிட்டல, உனக்கு எதிர்ப்பு வந்து இஸ்லாமியர்கள்ட்ட இருந்து வருதா இல்லையான்னு பாரு. அது எப்படி நீ பேசிட்டு மற்ற தலைவர்கள்லாம் வருத்தப்படுவாங்களாம். வைகோ வருத்தப்படுவாரா, திருமுருகன் காந்தி வருத்தப்படுவாங்க, அவெல்லாம் எப்போ கைவிட்டுட்டான், ஈழத்தையும் கைவிட்டு தான் தலைவரையும் கைவிட்டானுங்க அவனுங்களாம். காங்கிரஸ் கூட போய் கூட்டணி வைக்கும் போதே முடிஞ்சு போயிடுச்சு அவன் கதெல்லாம். அண்ணன் திருமாவளவன் கோவப்படுவாரு, வைகோ கோவப்படுவாரு, வேல்முருகன் கோவப்படுவாரு, இவங்க எல்லாருமே திமுக காங்கிரஸ் கூட போய் இணைஞ்சாச்சு. திராவிடர் கழகம் திமுக காங்கிரஸ்க்கு ஆதரவா போயாச்சு. அவங்க எதிர்க்கிறாங்களா? திராவிட கழகம் இப்ப எதிர்க்குதா? தந்தை பெரியார் திராவிட கழகம் எதிர்க்குதா காங்கிரஸ? திராவிட விடுதலை கழகம் காங்கிரஸ் எதுக்குதா? சரி நம்ம அவ்வளவுதான், இதுக்கப்புறம் இதை கண்டுக்க வேணாம் அப்படின்னு விட்டுட்டானுங்க, தலைவரையும் விட்டுட்டானுங்க. அதை திரும்ப தமிழ்நாட்டில் நினைவுபடுத்தி அந்த நெருப்பை அணையாம காத்துன்னு வருது நாம் தமிழ் கட்சி, அந்த செந்தம் சீமானம் மட்டும்தான். கொள்கை என்னன்னு பேசுங்கடா ஃபர்ஸ்ட் தெளிவா உன் தலைவனை சொல்ல இதான் எங்க கொள்கை, இதான் எங்க ஸ்டாண்டு. கவினோட ஆணவ படுகொலைக்கு உன் தலைவன் என்ன பேசினா? ஒரு வார்த்தை பேசியிருப்பானா? இப்படி ஒரு தலைவனை வச்சுன்னு நீ என் தலைவனை வந்து தப்பா பேசுற, அதுவும் கொலைகாரன் பேசுற. 41 பேரை கொலை பண்ணியிருக்கான், 41 தன்னை பார்க்க வந்த 41 பேரை கொலை பண்ணியிருக்கான்.
அவன் கொலைகாரனா? ஒரு இனத்துக்கான நாடு கேட்டு ஒரு இனத்தின் மக்களை பாதுகாத்து வைத்திருந்த என் தலைவர் கொலைகாரனடா? அட்டகத்தியோட ஃபேன்ஸ்டா நீங்களா? அவன் ஒரு பொம்மை துப்பாக்கி, அவன் ரியல் ஹீரோ கிடையாது, ரீல் ஹீரோ. அவன் ஒரு நடிகன், ஒரு அட்டகத்தி, அவ்வளவுதான். அவனை தலைவனா வச்சுனுக்க நீங்களே இவ்வளவு பேசும்போது, ஒரு நாடு கேட்டு போராடி முப்படை கட்டி ஒரு ராணுவத்தை கட்டமைச்சு எல்லா கட்டமைப்புகளும், மின்சார கட்டமைப்புல இருந்து எல்லா கட்டமைப்பு வச்சு, ஒரு காவல்துறை வச்சு, வங்கி பேங்க் எவனாலும் நடத்த முடியாது. பேங்க் ஒரு நாட்டில் அந்த அரசை எடுத்து நடத்த முடியாது. வங்கியை இந்த பன்னாட்டு கார்பரேட் கம்பெனிகள்லாம் நடத்தணும், இளம் நாட்டிகள்லாம் நடத்தணும். அவங்களை எதிர்த்து ஒரு அரசியலை, உலக அரசியலை செய்தவர் எங்கள் தலைவர். நாங்க செஞ்சது இலங்கைக்குள்ள உள்ள இருக்க ஒரு போர் இல்ல, உலக போர். அனைத்து உலகமும் சேர்ந்து எங்க கூட சண்டை போட்டது, என் தலைவன் கூட சண்டை போட்டது. மக்கள் அவரை நேசிச்சு நின்னாங்க கூட. சின்ன ஒரு நாடு தான், சின்ன ஒரு பகுதி தான் எங்ககிட்ட இருந்தது, குறைஞ்ச மக்கள் தான் இருந்தோம். ஆனா ஒட்டுமொத்த உலகத்தை எதிர்த்து சண்டை போட்டோம். நாங்க நினைச்சிருந்தா பொதுமக்கள் மேல தாக்குதல் நடத்திருக்கோம், சிங்கள பொதுமக்கள் மேல. அதை பண்ணல. ஏன்னா ஒப்பற்ற தலைவன், ஒரிஜினல் தலைவன், ரியல் தலைவன். உனக்கு யார் தலைவன் அப்படின்னு ஒரு டவுட் இருக்கா? நேரா போய் யூடியூப்ல போயிட்டு நாம் தமிழர் கட்சி தலைவரை பத்தி அண்ணன் செந்தமன் சீமானோ நாங்களும் பேசுற வீடியோ எல்லாம் பாரு. நீ சும்மா எங்க எதிர்ப்பு வீடியோ பார்த்துன்னு இருக்காது. உனக்கு எதிர்ப்பு வீடியோ பார்த்தா உன் மூளை தான் மங்கி போவோம். நல்ல அரசியல் கத்துக்கணுமா, நல்ல மேடையில பேசுறோமா, நாங்க பேசுறத பாரு. இன்னொரு தடவை இந்த விஜய் கட்சியில இருந்து எவனா ஒருத்தன் தலைவரை பத்தியோ அண்ணன் சீமானை பத்தியோ தப்பா ஏதாவது பேசுறீங்கன்னா இதற்கு எதிர்கருத்து வேற மாதிரி இருக்கும்.